வணக்கம் ஆபிரகாம். கல்வி சிலையை கற்றலை தோறும் அறிவு சிலை என்ற சிலையை தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து வருகிறார். குறிப்பாக கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள கற்றலை தோறும் அறிவு சிலையை தமிழ்நாடு முதலமைச்சர் 1.43 கோடி ரூபாய் செலவில் தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். தமிழகத்தில் கல்வி வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் கல்வியின் மதிப்பையும் அறிவின் முக்கியத்துவத்தையும் பிரதிபலிக்கும் விதமாக கற்றலை தூறும் அறிவு சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கல்வி சிலையை தமிழக முதலமைச்சர் இன்று திறந்து வைத்துள்ளார். குறிப்பாக பொதுமக்களின் பார்வைக்காக தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், அரசு உயர் அதிகாரிகள், கல்வித்துறை சார்ந்தவர்கள் என பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றுள்ளனர். குறிப்பாக இந்த கல்வி சிலை மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கல்வியின் அவசியத்தை நினைவூட்டும் ஒரு முக்கிய சின்னமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆபிரகாம். இந்தியாவில் முதன்முறையாக கல்விக்கு சிலையை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். இந்தியாவில் முதல் முறையாக கல்விக்கு சிலையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. கற்றனை தூறும் அருவி என்ற பெயரில் இந்த சிலையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. கற்றனை தூறும் அருவி என்ற பெயரில் இந்த சிலை அமைப்பானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதனை சென்னை மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிலையினை 1.43 கோடி மதிப்பில் கல்வி சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். மெரினா கடற்கரையில் ரூபாய் 1.43 கோடி மதிப்பில் கல்வி சிலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் முதல் முறையாக கல்விக்கு சிலையானது திறக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் முதல் முறையாக கல்விக்கு சிலை திறக்கப்பட்டிருக்கிறது. கற்றனை தூறும் அறிவு என்ற பெயரில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார்.